வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ராஜ்மா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ராஜ்மா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராஜ்மா குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராஜ்மா எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாம் குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் ராஜ்மா வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் ஏற்கனவே வேக வச்சிருந்த ராஜ்மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக 1 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிட்டு. இது வந்து சப்பாத்தி ரொட்டி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து பிரியாணி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.